ஒரு முறை சரவணபவான்னு மனசார கூப்பிட்டா உன் வாழ்க்கையிலே நடக்கிற அதிசயத்தை நீ தாங்கிக்க முடியுமா? அவன் ஒரு குழந்தை மாதிரி சிரிப்பான். ஆனா அவன் கோபம் அசுரர்களையே நடுங்க வைக்கும். முருகன் சிவபெருமானின் சக்தியிலிருந்து பிறந்த தீயின் வடிவம். அவன் கையில் இருக்கும் வேல் சாதாரண ஆயுதமல்ல, அது அறிவின் ஒளி. இருளை கிழிச்சு வெளிச்சம் காட்டுற சக்தி. சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களையெல்லாம் துன்புறுத்தினான். அப்போ தேவலோகம் முழுக்க ஒரு பெயர் மட்டும் ஒலிச்சது, முருகா. சூரபத்மனுடன் நடந்த போரு அது சாதாரண யுத்தம் இல்ல, அது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்த கடைசி தீர்ப்பு. ஒரு வேல், ஒரே ஒரு வேல் போதும். அந்த அசுரன் மயிலாகவும் சேவலாகவும் மாறினான். ஆனா முருகன் என்ன பண்ணார் தெரியுமா? அவரை அழிக்கல, அவரை தன் வாகனமா ஏற்றுக்கிட்டார். இதுதான் முருகன், எதிரியை கூட மாற்றி உயர்த்துற கருணையின் வடிவம். இப்போ கூட நீ மனசார வேல் முருகான்னு கூப்பிட்டா உன் வாழ்க்கையில இருக்கும் சூரபத்மன் யாராயிருந்தாலும் அவன் ஒரே வேலால கிழிச்சு உன்னை வெற்றிக்கே கூட்டிட்டு போவார். அவரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓம் சரவணபவா.